கள்ளச்சாராயத்தை எதிர்த்து போராடினா 3 பேரை கொண்டுறாங்கன்னா அவர்களை முதல்வர் கூட்டிட்டு வந்து தன்னுடைய அலுவலகத்தில் வச்சு அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான். ஆனால் இது விஜய் பண்ணும்போது அதை பெருசுபடுத்துறாங்க. அதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் தான். நிம்மதி மறுத்ததும் இவர்கள் தான், இதை விமர்சனமாக்குறதும் இவங்க தான். ஒரு பெர்மிஷன் வாங்குறது கூட போராடாத ஒரு கட்சி வந்து நாளைக்கு மக்களுக்காக எப்படி வந்து போராடும்? மக்கள் விஜய் வந்து வேண்டும்னு நினைச்சாங்கன்னா ஒரு ஓட்டு போட போறாங்க. இல்ல இது போராடக்கூட தகுதி இல்லாத கட்சின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா தூக்கி போட்டு போறாங்க. நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? நேற்று ஒரு நியூஸ் வருது, அந்த 20 லட்சத்தை நான் திருப்பி அனுப்பிட்டேன், நான் வீட்டில் இல்லாத நேரம் வந்து என் தங்கச்சியை கூட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அப்படி பேசுறாங்க. அந்த நபரும் எந்த சேனல்ல பேசுறாங்க? ஏன் மற்ற சேனல்களுக்கு அதுக்கு ஏன் அந்த ஒன்றை மட்டும் பெருசாக்கணும்? வந்து பேசும்போது சிபிஐ விசாரணைக்கு போகுது அப்படிங்கும்போது அவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட குடும்பங்கள்ல தான் போய் விசாரிப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த டைம் பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு 20 லட்சம் கொடுத்து விசாரிச்சு அனுப்பி விட்டுருக்காப்ல அப்படின்னா சிபிஐ விசாரணையில வந்து பெருசா எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஜய் பண்ற ஒரு விஷயம் இது அப்படின்னு பேசி அப்போ 10 லட்சம் ரூபாய் கொடுத்த அரசு பணம் இதுவரையும் சினிமா, பிக் பாஸ், சீரியல் இப்படின்ற ஒரு பெரும் கூட்டத்தை அரசியல் பக்கம் திருப்பி அவங்கெல்லாம் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அவன் இங்கே டேர்ன் ஆகிட்டான்னா இங்கே வந்து அயோக்கியம் வர முடியாது. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார் முதல்ல நம்ம இப்போ எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்த விஷயத்துலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களை வந்து விஜய் சார் கூப்பிட்டு நேற்று வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ ரொம்ப கண்ணீர் மல்க எல்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் சில டிவி சேனல்ஸ்லாம் வந்து நியூஸாக போகும்போது உலக வரலாற்றிலேயே முதல்ல வந்து ஒரு தலைவர் வந்து அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டது வந்து இதுதான் முதல் தடவை, அதை விஜய் அவர் தான் நிகழ்த்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ்கள்லாம் நேற்று நிறையா வந்துருந்துச்சு. அதுவுமே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. முதல்ல இந்த ஒரு ஸ்டாண்டை எப்படி பார்க்குறீங்க? ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த டாக்குக்கெல்லாம் நம்ம வரலாம் சார். இது ரொம்ப என்ன சொல்றது, நடைமுறையில் இருக்கிற ஒரு நிகழ்வு தான். பாதிக்கப்பட்டவர்களை முதல்வர்களோ இல்லை கட்சி தலைவர்களோ தங்களுடைய அலுவலகத்துக்கு அழைத்து அவர்களுடைய தங்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்வது என்பது நடைமுறையில் இருக்கிறது தான். அது ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க, கருணாநிதி பண்ணியிருக்கிறாரு, இபிஎஸ் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன இங்கன்னா எது இங்கே பூதாகரமாக படுத்தப்படுதுன்னா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வரும்போது அது பூதாகரமாகிறாங்க. ஒரு சிங்கிள் ஃபேமிலி இல்லைன்னா 3 குடும்பங்கள். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளூரில் கள்ளச்சாராயத்தை எதிர்த்து போராடினா 3 பேரை கொண்டுறாங்கன்னா அவர்களை முதல்வர் கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய அலுவலகத்தில் வச்சு அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான். ஆனால் இது விஜய் பண்ணும்போது அதை பெருசுபடுத்துறாங்க. அதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் தான். ஏன் இது நடக்குது? ஏன் வந்து விஜய் வந்து அங்க போகல அப்படின்றதான கேள்வி. அங்க அந்த கேள்வியை எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்னா, அது வந்து இப்போ விஜய் இதுக்கு முன்பு போகாதவரா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ அஜித்குமார் இதுக்கு பேர் அஜித்தா இருக்கட்டும், அந்த நீட் அனிதாவா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்னோலிலா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி கோவிட்ல மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் கூட இருக்கலாம். அந்த டைம்ல கோவிட் மரணத்தை யாருமே போய் பார்க்கறதுக்கு தயங்குறவங்க. ஏன்னா அது நம்மளுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரியான நிறைய பேருக்கு அந்த தயக்கம் இருந்தது. அது மாதிரி மரணத்தில் கூட விஜய் அங்கே போனார். கரெக்டா? இதெல்லாம் ஃபேக்ட். இப்படி இருக்கும்போது இந்த மரணத்துக்கு ஏன் வந்து அவர் போகல அப்படின்போது, ஒன்று இது வந்து ஒன் சிங்கிள் ஃபேமிலி கிடையாது. நீங்க யாருக்கும் தெரியாம போயிட்டு யாருக்கும் தெரியாம வர்றது. ஸோ இது வந்து குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ். ஒரு 38 குடும்பங்கள்னு வைங்களேன். 38 குடும்பங்கள் ஒரே ஊர்லையா அப்படின்னா அந்த ஒரே ஊர்லயும் கிடையாது. அது வந்து வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல 3-4 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு வைங்களேன். அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் தனித்தனியாக போகணும். அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தனித்தனியாக போகணும்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன்லாம் வாங்கணும். ஒன்று. ரெண்டாவது, அதற்கு முறையாக பர்மிஷன் கொடுக்கப்பட்டதா அப்படின்றது கேள்விக்குறி. இவங்க அப்ரோச் பண்ணல அப்படின்னு இப்போ போய் பரப்பிட்டு இருக்காங்க. இமெயில் மூலமாகவே டிஜிபிக்கு அந்த கடிதம் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? அதே போல நேரடியாகவும் போய் பர்மிஷன் வந்து கேட்டாங்க. அப்போ இங்க உள்ள சிக்கல் என்னன்னா, எல்லாரும் ஒரே இடத்தை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு இடத்தை சேர்ந்தவர்களா இருக்காங்க. அதுக்கு முறையான அனுமதியும் வழங்கப்படல. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ண முடியும்? இப்ப அனுமதி மறுத்ததும் இவர்கள் தான், இதை விமர்சனமாக்குறதும் இவங்க தான். புரியுதா? அப்போ இதை வந்து எப்படியெல்லாம் செய்தியாக்கணும், எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு, எப்படியெல்லாம் விஜய் மேல மக்களுக்கு ஒரு எதிர்மறையான நெகட்டிவ் இம்ப்ரெஷனை எப்படி ஏற்படுத்துறது, இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள ஒரே அரசியல், ஒரே சைக்காலஜி.
கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொன்னீங்க சார். இதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும். பட் இவங்க பெர்மிஷன் குடுக்கறதுக்குமே வந்து ரொம்ப லேட் பண்றாங்க. அதுலயும் நெறைய பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இதுவே நேத்து ஒரு விவாத மேடையில நான் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பெர்மிஷன் வாங்குறதுக்கு கூட போராடாத ஒரு கட்சி வந்து நாளைக்கு மக்களுக்காக எப்படி வந்து போராடும்? ஒரு மண்டபத்துக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு கூட வந்து தயங்குறாங்க. இல்லன்னா போய் பார்க்கறதுக்கு வந்து பெர்மிஷன் கேட்கறதுக்கு வந்து அவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க. இதுக்கே போராடாத ஒரு கட்சி நாளைக்கு அரசியலுக்கு வந்துட்டா, இல்ல நாளைக்கு தலைவர் ஆயிட்டா மக்களுக்காக எப்படி போராடுவாங்க? அது யாருக்கான அக்கறை? அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? மக்கள் விஜய் வந்து வேண்டும்னு நினைச்சாங்கன்னா ஒரு ஓட்டு போட போறாங்க. இல்ல இது போராடக்கூட தகுதி இல்லாத கட்சின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா தூக்கி போட்டு போட போறாங்க. நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? உங்களுக்கு என்ன கன்சர்ன் இருக்குது? உங்களுடைய நோக்கம் இதை வந்து சிறுமைப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அவ்வளவுதானே? அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்திலாம் கவலைப்படாம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நான் வந்து விஜய் போய் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்களா? சொல்லல. அவர்களுக்கு நான் வந்து உங்களுக்கு உங்களுடைய துக்கத்தில், உங்களுடைய துயரத்தில் நான் பங்கெடுத்துக்கணும்ன்றேன். ஆனா அது வந்து இப்படிதான் முடியும். இப்படிதான் என்னால முடியுது. உங்களால வர முடியுமா? நான் வரேன். நான் வந்து என்னுடைய ஆறுதலா உங்க கூட நிக்கிறேன். இவ்வளவுதானே, இது முடிஞ்சிருச்சுல. அவங்க யாராவது வராம இருந்து சண்டை போட்டு அப்படின்னா தான் வந்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப வந்து அவர் மேல அவரை பத்திய நல்ல ஒப்பீனியன் சொல்லிட்டு தானே போறாங்க. ஆனா இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நேத்து ஒரு நியூஸ் வருது. அந்த 20,00,000 நான் திருப்பி அனுப்பிட்டேன். நான் வீட்ல இல்லாத நேரம் வந்து என் தங்கச்சிய கூட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அவங்க வந்து என் வீட்ல வந்து பார்க்கணும், சாரி கேட்கணும் அப்படின்னு ஒரு நியூஸும் வருதுல்ல சார். அத எப்படி பார்க்குறீங்க சார்? சரி, எல்லாருமே அத எல்லாருமே அ அது ஒரே ஒரு நபர் மட்டும் தான் அப்படி பேசுறாங்கன்னு. அந்த நபரும் எந்த சேனல்ல பேசுறாங்க? சன் நியூஸ். ஏன் மத்த சேனல்களுக்கு அதுக்கு ஏன் அந்த ஒண்ண மட்டும் பெருசாக்கணும்? அதுல வேற ஏதாவது சிக்கல் இருக்கான்னா, எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு சிக்கல் இருக்குது. அவங்க வந்து அந்த பணத்த வந்து எனக்கு வேணும் அப்படின்ற இந்த மனைவியும், அவங்க மாமனார் சைடுல இல்ல 2 பேருக்கும் பகிர்ந்து குடுங்கன்றதும், இல்ல விஜய் சைடுல இல்ல நீங்க வந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஜாயிண்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி நாங்க அதுல போடுறோம் அப்படின்னு சொன்னதும், இது மாரிலாம் கான்வர்சேஷன் நடந்தது. அது ஏன் வெளில வரல? புரியுதுங்களா? புரியுது. அப்ப அவங்க வராம இங்க தவிர்த்ததுக்கு என்ன நோக்கம்? சரி, செய்தி ஒண்ணு இருக்குன்னா, அந்த செய்தியே எனக்கு எப்படியோ அப்படி நான் திருச்சி போட்டுக்கலாம் இல்லையா? இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குல்ல. ஆ. இல்ல சார். என்னன்னா, ஒரு 30 நாள் இப்படி ஒரு பெரிய விபரீதம் நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 30 நாள் ஒரு தலைவர் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்களாப்பா? அது வெளியில எப்படி போட்டிருக்காங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே இருந்து அரசியல் பண்ற ஒரு தலைவர் கட்சியா இருக்கட்டும், இல்ல வெளியில வந்து அவங்க கட்சி சார்பாவும் யாரும் பெருசா பேசல. பெருசா பேசப்பட்ட புசி ஆனந்தோ, இல்ல வந்து வேற யாருக்கும் யாருமே பேசல. ஒரு 30 நாள் கழிச்சு இப்ப வீட்டுக்கு கூட்டு வராங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. இந்த 30 நாளா பேசலன்றது இது எல்லாமே கட்டவிழ்க்கப்படுற பொய். அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன். ஒரு நாள் வந்து டிஜிபிக்கு இமெயில் அனுப்பிச்சாங்க. அடுத்த நாள் வந்து அங்க போய் நேரடியாகவும் மனு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருப்பாங்க. எல்லாத்தையும் இவங்கள மாதிரி செய்தியாக்கிட்டாங்களான்னா செய்தியாக்கல. அது நம்ம அதை வந்து நியூஸா பண்ணல இவங்க. அதுதான் நம்மளுக்கு, அதனால தான் அமைதின்னு நம்ம சொல்றோம். நான் வேலை நடக்கலன்னு எப்படி தெரியும்? புரியுதுங்களா? அது எப்படி திடீர்னு ஓகே எல்லாம் ரெடியா இருங்க, இன்னைக்கு போய் போறோம், நேரா இங்க வந்துரும்னு எப்படி அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு திட்டமிடல் இருக்கணும் தானே. ஸோ தேர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ்ங்க. இவங்க வந்து நெகட்டிவா மட்டுமே பரப்பணும், அவ்வளோதான். அதை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் ஆனா இப்ப சோசியல் மீடியால இவ்வளவு நெகட்டிவா போகுதுங்கிறது விஜய் சார்புல உள்ள எல்லாருக்குமே தெரியும் சார். அப்படிங்கும்போது சரி, அவங்க ஸ்டாண்ட்ல இருந்து வந்து ஐடிவிங்கா இருக்கட்டும், இல்ல மத்தவங்களா இருக்கட்டும், சோசியல் மீடியால இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க டீம்ல உள்ளவங்களே இல்ல இந்த ப்ராசஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்து. சோசியல் மீடியா தான் உலகமா? ரியல் வேர்ல்டுன்னு ஒண்ணு தனியா இருக்குல்லங்க. மக்கள் சோசியல் மீடியான்றது தனி உலகங்க. இதுல ஒருத்தனுக்கு 10 ஐடி இருக்கும். புரியுதுங்களா? அப்ப 10 பேரா இருப்பான். ஒருத்தன் 100 ஐடி கூட வச்சிருப்பான். அவன் 100 பேரா இருப்பான். அந்த நம்பர்ஸ் வேணா மிகைப்படுத்தி, அது ரியல் வேர்ல்டு கிடையாதுல்ல. அதுல பேசப்படுவதனாலேயே ஒரு உண்மையும் ஒரு பொய் உண்மையும் ஆயிராது, ஒரு உண்மை பொய்யும் ஆயிராதுல்ல. ஆனா அங்க வந்து வதந்திகள் தானே பரப்பப்படுது. ரியாலிட்டி இஸ் டிஃபரெண்ட். ரியல் வேர்ல்டுன்றது தனியா இருக்குல்ல. உங்களுக்கு டோட்டலா வந்து நேத்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து விஜய் கூட்டு சந்திச்சது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் பொதுவா? இல்லைங்க, எல்லா எனக்கு மனசாட்சி உள்ள உணர்வுகள் உள்ள மனிதர்களுக்கும் அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா தான் இருக்கும். ரொம்ப எமோஷனலா இருந்திருக்கும். டெஃபினட்டா விஜய் வந்து தன்னுடைய மனமார்ந்த மனதிலிருந்து வருத்தத்தை தெரிவிச்சிருப்பாரு. அதற்கு வந்து அவர்களும் வந்து நீங்க பொறுப்பு இல்லைன்றதையும் சொல்லியிருப்பாங்க.
இது ரொம்ப இமோஷனலாக தானே போயிருக்கும் அது. ஆமா. ஸோ இவ்ளோ எமோஷனலா போயிருக்கும்போது, இன்னைக்கு சீமான் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாப்ல அப்படின்னா, சீமான் அண்ணா வந்து பேசும்போது, சிபிஐ விசாரணைக்கு போகுது அப்படிங்கும்போது, அவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட குடும்பங்கள்ல தான் போய் விசாரிப்பாங்க அப்படிங்கிறதுனால, ஆமா. இந்த டைம் பாதிக்கப்பட்ட மக்கள கூப்பிட்டு 20 லட்சம் குடுத்து விசாரிச்சு அனுப்பி விட்டுருக்காப்ல அப்படின்னா, சிபிஐ விசாரணையில வந்து பெருசா எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஜய் பண்ற ஒரு விஷயம் இது அப்படின்னு அப்போ பேசியிருக்காரு. 10 லட்ச ரூபாய் கொடுத்த அரசு பணம் அது என்ன ஆகுது? ம். காங்கிரஸ் கொடுத்துருக்கு, பிஜேபி கொடுத்துருக்கு. பணத்தை மையப்படுத்தி அதுவும் மனித உணர்வுகள, மனித உறவுகள கொச்சைப்படுத்த முடியாதுல்ல. என்னதான் நான் என் வீட்ல ஒரு இழப்பு ஏற்படுத்துனா, அத பணத்தால சரி பண்ணிற முடியுமா? நானே வந்து ஒருத்தர வந்து கொலை பண்ணிட்டு, அந்த கொலைய நானே மறைக்கிறதுக்கு அவருக்கு 50 லட்சம் குடுத்தா கூட, அந்த 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 கொலைய வந்து அவங்க இவரு 50 லட்சம் குடுத்தாருன்னு மாத்தி சொல்றாங்களா? இப்போ ஒண்ணு இல்லல்ல இங்க. ம். பல உயிர்கள் போயிருக்குல்ல. ம். அதனால இது வந்து ஒரு 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 கர்ட்டஸி தான் அது. இத போயிட்டு காசு குடுத்து கன்வின்ஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப தப்பு அது. அப்ப அரசு எதுக்கு காசு குடுத்தது? அரசோட ரோல் என்ன? அரசு இதுல என்ன தவறு பண்ணுச்சு? அரசு எதுக்கு காசு குடுத்தது? ஒரு இழப்பீடு. இழப்பீடு எந்த அடிப்படையில? அவங்க பாதுகாப்பு குடுக்காதனால இது நடந்துருச்சு. அதனால 10 லட்ச ரூபாவா? மனிதாபிமான அடிப்படையில. மனிதாபிமான அடிப்படையில தானே. அதே வந்து த நம்ப ப மெரினா பீச்ல நடந்ததே ஸ்டாம்பீடு. அங்க மனிதாபிமானம் எங்க போயிச்சு? சரிங்களா? ஸோ பணத்தால் நீங்க எல்லாத்தையும் வாங்கிற முடியாது. அதாவது தாய், தந்தை, மகன், மகள் உறவு இருக்குல்ல. அத எப்படி பணம் குடுத்து நீங்க வாங்கிற முடியும்? அப்படின்னா எல்லாரையும் எப்படி வாங்கிற முடியும்? ஸோ அந்த ஆர்குமெண்ட் இங்க செல்லாது. ஆமா. சரி. இது தாண்டி வந்து அந்த குடும்பத்துல உள்ளவங்கலாம் பேட்டி குடுக்குறாங்க. அது வந்து நியூஸ் சேனல்ஸ்லலாம் வெளியில டெலிகாஸ்ட் ஆகும்போது, அந்த குடும்பத்துல உள்ளவங்க பேசுறத பார்க்கும்போது கீழ பார்த்தா அவ்ளோ ஹேட்ரேட்ஸ் வருது. ஏன் உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? உங்க வீட்ல தானே ஒருத்தவங்க இறந்திருக்காங்க. நீங்களே இப்படி வந்து பார்த்துட்டு வந்து ஒரு முட்டாள் கூட்ட ரசிகர் கூட்டமா இருக்கிறீங்க நீங்க. ஏன் உங்க உங்க வீட்ல ஒரு இழப்பு இருக்குன்னா, அத நீங்க வந்து கேட்கணும்ல. ஏன் இப்படி கேட்காம இப்படி சப்போர்ட்டா பேசுறீங்கன்னு நெறைய ஹேட்ரேட் பார்க்க முடியுது. அத எப்படி பார்க்குறீங்க? ஆர்கனைஸ்ட் அட்டாக் தான். இதுவுமே ஆமா. ஆர்கனைஸ்ட். பின்ன ஏங்க அவருக்கு இப்ப எனக்கு கோவம் வரணுங்க. எனக்கு தெரியல எதிரி யாருன்னு. என் வீட்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதுல ஒரு 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 மரணம் நடந்திருக்கு. அந்த மரணத்துக்கான எதிரி யாருன்னு எனக்கு தெரியும். ரைட்டுங்களா? யாரு குற்றவாளின்னு தெரியும். யாரு இன்னசென்ட்ன்னு தெரியும். நான் எதுக்கு இன்னசென்ட்ட போய் சண்டை போடணும்? குற்றம் செய்யாதவர நான் எதுக்கு போய் சண்டை போடணும்? அவர்களுக்கு வாய்ப்பு வரும்போது அந்த குற்றவாளிய தண்டிச்சுருவாங்க தானே! ஆமா. அப்ப நீ வந்து இன்னொரு குற்றவாளிய மறைக்கிறதுக்காக இவர குற்றவாளியா மாத்துனீங்கன்னா, அதுதான் அதுதான் அந்த திட்டுறதெல்லாம். எனக்கு என்னன்னா சார், இப்ப நீங்க ஆர்கனைஸ்ட் அட்டாக்ன்னு சொன்னதா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இன்டர்வியூ குடுக்கும்போதுமே வந்து, அதுல வந்து டிஎம்கே இறங்கி சில பிஆர் ஒர்க்லாம் பண்றாங்க. சில பெரிய அமௌண்ட் வந்து அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்றாங்கங்கும்போது, அ இ அது வந்து அவங்களுக்கு ஆப்போனன்ட்டா இருக்கிற ஒரு கட்சிக்கு பண்ணலாம். பட் இப்போ வந்து புது கட்சிக்கு இவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா? இல்ல இவ்ளோ ஹேட்ரேட் பண்ணணுமா? இல்ல அதுக்குன்னு ஒரு மெனக்கெட்டு ஒரு வேலை பண்ணணுமா? அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குல்ல சார். நீங்க தொடர்ச்சியாக விஜய் வந்து அரசியல் ஆரம்பிச்சதுலேருந்து, அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே வாங்களேன். ஃபர்ஸ்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன விமர்சனம் வச்சாரு? நான் வந்து சினிமா செய்திலாம் பார்க்கறதில்ல. ரைட்? ம். அதற்கு அடுத்தது வந்து நேத்து முளைத்த எதிரிகள். ம். அதற்கு அடுத்தது சட்டமன்றத்தில பேசும்போது தாவேகா. ம். இப்ப அவங்க சீரியஸா கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தெரியுதுல்ல. ஏங்க இப்போ நீங்க ஒரு சேனல்ல வேலை செய்றீங்க. நான் ஒரு சேனல்ல வேலை செய்றேன். 2 பேரும் வந்து ஒரே மீடியம். யூடியூப் அதே மீடியம்னா, இப்போ நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, எவ்வளோ வியூஸ் போகுது. நான் ஒரு வீடியோ போடுறேன், எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு நான் கணக்கு பண்ணுவேனா, கணக்கு பண்ண மாட்டேனா? ஆமா. இதே வந்து அவங்களும் பண்ணுவாங்க தானே! நம்ம ஒரு கூட்டம் போட்டா எவ்வளோ கூட்டம் வருது? இவங்க கூட்டம் போட்டா எவ்வளோ சார், ஆனா கூட்டம் அது வருது? வந்து இப்ப இருங்க முடிச்சுர்றேன். அப்போ அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு உளவுத்துறை இருக்கும். ம். இவங்களுக்கு வந்து நிறுவனங்கள் இருக்கு. இதெல்லாம் ஹையர் பண்ணி ஃபீல்டுல என்ன நடக்குது பாருங்க. ஆய்வுகள் பண்ணுங்க. ம். அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு ஒரு தரவுகள் வரும்ல. ம். அந்த தரவுகள் இவங்கள பயமுறுத்துச்சுன்னா? இல்ல எனக்கு அதுதான் சார். இப்ப வந்து ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ல உள்ளவங்க வந்து ஒரு 60,000 சப்ஸ்கிரைபரா கம்பேர் பண்ணுவாங்க. நான் சொல்றது ஆல்ரெடி ஒரு பெரிய கட்சிகள் 2 வந்து ஒரு 7 மில்லியன், 10 மில்லியன் இருக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி ஒரு இப்ப ஸ்டார்ட் ஆன சேனல்ல வந்து ஒரு காம்படிட்டரா எடுக்க முடியும்னு நான் ஏங்க கேட்கிறேன். அது விசிபிளா தெரியுதே. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதே. இவ்வளோ எழுச்சி எங்கேருந்துடா வந்தது அப்படின்றது தெரியும். இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு பெரிய எழுச்சி வரும்போது, அது எங்கேருந்து வந்து அந்த கூட்டங்கள்லாம் எங்கேருந்து கூட்டமா இருக்கும்? தனியா வேற கிரகத்திலேருந்து வந்திருக்க முடியாதுல்ல. இன்னைக்கோ, நேத்தோ
திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ விசிகாவுக்கோ நாம் தமிழருக்கோ கம்யூனிஸ்டுக்கோ இங்கே இந்த கட்சிக்குள்ளே தானங்க வர முடியாது. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் பயமா இருக்குமா இல்லையா? அடடா நம்மால் தானா போறான், நம்மால் தானடா போறான், நம்மால் தானடா போறான் அப்படின்னும் போது அவங்களுக்கு பயமும் பதட்டமும் வருமா இல்லையா? அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஆனா இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கும்போது இப்ப நானுமே சில வெளியில இன்டர்வியூ எடுக்கும்போது சரி சில எல்லாம் சொல்லும்போது விஜய் அவர் பயந்துட்டாருப்பா, அவரோட கட்சியே வந்து கலைச்சிட்டு மறுபடியும் எனக்கு கட்சியே வேண்டாம்னு போறாரு அப்படின்னு சிலர் இன்டர்வியூ எடுக்கும்போது சிலர் எல்லாம் பேசுறத நானும் கேட்க முடிஞ்சு. சார் என்ன சொல்றாரு? நீங்க வந்து அந்த அப்படி சொல்றாங்கல்ல, அவர்கள் யார், அவர்களுடைய பின்புலம் என்ன அப்படின்றத நீங்க பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் அதுல கிடைச்சிரும். சரிங்களா? இப்ப ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் அப்படி சொல்லணும்? இங்க விஜய் தாவேகா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை கூட பயணிக்கிற இளைஞர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு சரியா என்ன இந்த கேம் என்னன்றதே அவங்களுக்கு சில நேரங்களில் புரியாது. அப்ப அவங்க கிட்ட ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும், அவ்வளவுதான். அந்த பதட்டத்தை ஏற்படுத்தி விட்டா முடிஞ்சு போச்சு. இது வந்து லாங் ரன்ல எந்த இம்பாக்டும் ஏற்படுத்தாது. அது இன்னைக்கு வந்து அறிக்கை விட்டுருக்கிறாரு விஜய். அப்போ அரசியல் கட்சியில இருக்கிறதுனால தான் அறிக்கை விடுறாரு. இதை இவர்களுடைய விருப்பம், கட்சியை கலைச்சிடணும்ன்றது இவர்களுடைய விருப்பம். அது எப்படி நிறைவேறும்? இன்னைக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனா நான் எதை பார்க்குறேன்னா, விஜய் அரசியலில் ஜெயிக்கிறாரு தூக்குறாரு, தட் இஸ் இம்மெட்டீரியல். இன்னைக்கு இதுவரையும் சினிமா, பிக் பாஸ், சீரியல் இப்படின்ற ஒரு பெரும் கூட்டத்தை அரசியல் பக்கம் திருப்பிடுறாரு. அவங்களாம் அரசியலை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவரையும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இவ்வளோ பெரிய கூட்டத்தை இந்த பக்கம் திருப்பி இருக்குதா? திருப்பல. இப்போ இங்கே மக்கள் வந்து அரசியலுக்கு இது ரொம்ப முக்கியமானது. அரசியல் பற்றி ஆர்வமும் அரசியலை பற்றி தெரிந்து கொள்வதும் ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு ரொம்ப முக்கியம். அவன் இங்கே டேர்ன் ஆயிட்டானா இங்கே வந்து அயோக்கியம் வர முடியாது. புரியுதா? நிறைய எவனா ஒருத்தனை குத்திட்டு போ அப்படின்றத தாண்டி ஓகே நவ் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் பாலிடிக்ஸ்னு ஒரு பெரிய ஜங்க் வந்துருச்சுன்னா நீங்க வந்து காசு கொடுத்தோ இல்லை ஊழல் பண்ணியோ ஜெயிக்க முடியாது. அப்போ அப்படி ஒரு ஷிஃப்ட் இங்கே நடந்திருக்குல்ல. இதை எந்த அரசியல் கட்சி இங்கே பண்ணிருக்கு? கண்டிப்பா சார், பெரிய ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்கு. அதுவுமே என்னால பார்க்க முடிஞ்சு. அதாவது சினிமா பத்தியும் பிக் பாஸ் பத்தியும் பேசின கூட்டம் இப்ப அரசியல் பத்தி பேசுறதுங்கிறது விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடந்துச்சு. பட் அப்படி பேசுற கூட்டம் பக்குவப்பட்ட கூட்டமா? ஏன்னா இப்ப கூட ரீசெண்டா சீமான ஒரு ஏதோ மேடையில பேசும்போது தகாத வார்த்தையில டக்குன்னு ஒருத்தங்க திட்டிருந்தாங்க நினைக்கிறேன். சீமான வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லி அவர் டக்குன்னு அந்த மேடையில திரும்பி அந்த மாதிரி பக்குவப்படாத கூட்டங்கள் தான் இப்ப அரசியல் பக்கம் நிறைய திரும்பி இருக்கு அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? பக்குவப்பட்டுருவாங்க. நீங்க வந்து அது பக்குவப்படாமலே இருப்பாங்களா? இவ்வளவு நாள் பக்குவம் இந்த பக்கமே வராம இருந்தாங்கல்ல. அதை விட இது அட்டென்ஷன் திருப்பி இருந்ததே போதும்ல. அட்டென்ஷன் திரும்பும் போது இதை பற்றிய தகவல்களை நிறைய கேட்பாங்க. இந்த தகவல்கள் கேட்கும்போது அவங்களுக்கு புரிய வரும். அரசியல் மயப்படுத்துறதுன்னா என்னது? இது நாள் வரை யாருமே அந்த இன்ட்ரெஸ்ட் இங்க திருப்பலையே. இப்ப விஜய் திருப்பியிருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன். தமிழ்நாடு வந்து சரியான பாதையில் பயணிக்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதவி இல்லை இது. அதுதான் சார், இப்ப திருப்புறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய உதவி. பட் அது ஒரு நாலேஜபிளா தாண்டி அதுவுமே வந்து ஒரு ஃபேன்ஸ் ஃபைட். இப்ப விஜய் அஜித்துக்குள்ள ஃபேன்ஸ் ஃபைட் அது பொலிட்டிக்கலா மாறுது இல்ல. பொலிட்டிக்கலா மாறுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. அது பொலிட்டிக்கலா மாறும்போது அவனுக்கு வந்து ஓட்டு, தொகுதி, என்னென்ன நிறைய தகவல் தெரிஞ்சுப்பாங்க. அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, பேசிக் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தானே போவான். அது உண்மையிலே தமிழகத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அவர் பண்ணியிருக்க விஷயம் வந்து உண்மையில ரொம்ப சாதாரண இதுல மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இது.